ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 கார் எஸ்கேப் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. இதை ரெண்டையும் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்க ஏதாவது இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம டோரை திறந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடலாம். பார்த்தீங்கன்னா கிராணியை காணான்னு யோசிப்பீங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராக்டிஸ் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா கிராணி வராது. கிராணியோட பாத்ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஆனால் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. கார் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா அது தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரூம்பை திறந்து உள்ளுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். பேட்ரி கிடச்சிருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தான் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் கார் எஸ்கேப்புக்கு தேவைற மாதிரி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்குறோம். இங்கே 2 ட்ரா இருக்குது. இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேடர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை கொண்டு போய் வைக்கணும். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராணி இருக்கும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த புக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிடலாம். கீழே தான் பார்த்தீங்கன்னா கார் இருக்குது. கார் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கார் கீ பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. பேட்ரியை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இன்ஜின் பார்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் ஏதாவது கிராணி பொருள் வச்சுருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு 3 பீஸில். இன்னும் 2 பீஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட போனோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் அதே ஃபிக்ஸ் ஆகிக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பீஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா போயிடலாம். இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ரூம்பை பார்த்தீங்கன்னா செக் பண்ணாமையே இருக்கிறோம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேஸோலின் கேன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது காருக்கு தேவையான பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்கும். பெட்ரோலு, டீசலு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோலை பார்த்தீங்கன்னா ஊற்ற முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் கீ பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. நம்ம இன்னும் நிறையா ரூம்பை செக் பண்ணாமே இருக்கிறோம். இந்த 2 ட்ராவிலையும் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா 2லேயுமே காலியாக தான் இருக்குது. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கிராணியோட ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது நம்மளுக்கு தேவைப்படாது. ப்ராக்டிஸ் மோடில் தான் இருக்கிறோம். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை தான் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ரூமில் கொண்டு போய் நம்ம வைக்கணும். புக்கை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் செக் பண்ணவே இல்லை. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிராணி ஏதாவது திங்ஸு பார்த்தீங்கன்னா வச்சுருக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ட்ராவிலையும் ஒன்றும் இல்லை, இந்த ட்ராவிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கிராணி சமைக்குமா சமைக்காதானே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பீஸு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். கிராணி பார்த்தீங்கன்னா உப்பு, புளி, மஞ்சத்தூள் ஒன்று கூட வைக்கல. கிராணிக்கு பார்த்தீங்கன்னா பசிக்கவே பசிக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் கூட இல்லை. ஸ்பெஷல் கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த புக்கை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் ரூமில் வச்சிடலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்பைடர் கீ கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நம்ம அடுத்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த கிராணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தவந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கீயை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடும். 2வது ஷார்ட் கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாந்து பார்த்தீங்கன்னா கன்று செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கன்று ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பீஸு தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம தொலைவி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். நமக்கு கிடைச்ச ஸ்பெஷல் கீயை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கிராணி பார்த்தீங்கன்னா தவந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது.
காலில் வராமல் பார்த்தீங்கன்னா கையிலே பார்த்தீங்கன்னா முன்னோக்கி பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த பாக்ஸை தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போயிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் தேவை. நல்லா தள்ளி விட்டுறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஷார்ட் கன் பீஸும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த 3வது ஷார்ட் கன்னு பீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் ஷார்ட் கன் ரெடியாக ஒரு இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். 3வது ஷார்ட் கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்று பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு புல்லட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் லோட் பண்ண முடியுது. நம்ம ஸ்பெஷல் கீ போட்டு ஓப்பன் பண்ண ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஆகணும். கன்னால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குறி வச்சு சுட்டோம்னா டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சுட்டனால டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவை திறந்து உள்ளுக்க ஏதாவது இருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இந்த ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜினை பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டுடலாம். இங்கே போட்டோம்னா பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்துடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தூக்கி போடணும். இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கிட்டு கீழே விழுந்துருவோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டனால பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து ஞாபகம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். கரெக்டாக சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஸ்க்ரூ டைவரை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சுட்டனால மேலே இருக்கிற ஸ்க்ரூ டைவர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. கிரானிகிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கிரானி பார்த்தீங்கன்னா காணாமையே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிரானி பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பெஷல் கீயை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீக்ரெட் டோரை பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இன்ஜின் பார்ட் மாதிரி பார்த்தேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இன்ஜினை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்ஜினை எடுத்துக்கொண்டாந்து பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 6 ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா எடுத்தோம். நம்ம கீழே தள்ளி விட்ட ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சேஃப் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இருக்குது. 4 ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் கழட்டிக்கலாம். 4 ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டியாச்சு. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ பார்த்தீங்கன்னா இருந்துருக்குது. அதை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பேட்லாக் கீ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷட்டரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். கார் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா போவோம். இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. மீட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம தான் டோரை பார்த்தீங்கன்னா சாத்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அதனால் மீட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி கேம் ப்ளே வீடியோ போடலாங்கிறதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வழியாக போனோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். சீக்ரெட்டு வழி தான் அது. இந்த வழியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டனல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டனல் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்லாக்கியை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. நம்ம எப்போ காருக்கிட்ட வரோமோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்லாக் கீ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷட்டரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுருந்தோம், 1ஆம் நம்பர்னு. அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். பார்த்தீங்கன்னா லாக்காக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு வழியாக போயிடலாம். லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது. லிஃப்ட்டுக்கு மேலே போடணும்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த நம்பர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸை தான் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். மாற்றி செலக்ட் பண்ணோம்னா ஒன்றும் ஆகாது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாம் இருக்கும். வெடிச்சதுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா 1ன்னு எழுதியிருந்தனால
நமக்கு பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா ஒரு கேணி வெட்டி வச்சுருக்கோம். அந்த கேணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா வாளிக்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா கேணிக்குள்ளே இறக்கி வச்சுருக்கோம். இந்த வீல் ஹேண்டில் வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா மேலே கொண்டுட்டு வரணும். வீல் ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா கீழே போட்டு பேரலாக் கீயை பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷட்டரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். லாக்கை பார்த்தீங்கன்னா திறந்துடலாம். கிராணி பார்த்தீங்கன்னா லாக்கை போட்டு பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சுருக்குது. கீயை பார்த்தீங்கன்னா ஒளிய வச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாக்கை பார்த்தீங்கன்னா திறந்தாச்சு. ஷட்டரை பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி விட்டாகணும். ஷட்ரு எங்கள் கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஷட்ரு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போட்ட வீல் ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி கேணி வெட்டி வச்சுருக்கோம். அந்த கேணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பல பொருளை பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சுருக்கோம். கேணி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டிலை போட்டு பார்த்தீங்கன்னா கேணிக்குள்ளே இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் கொண்டுட்டு வந்துடலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கும். என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரில. ஹேமர் மாதிரி ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேமரே கிடைக்கல. பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பக்கெட் வந்துருச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹேமர் தான் இருந்திருக்குது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கிராணி ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா பழைய வச்சு மறைச்சி வச்சுருந்துருக்குது. அதை உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேமர் தேவைப்பட்டிருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம உடைச்சாச்சு. இந்த 2 டிராவையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பலகையை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டாந்து வச்சிடலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பலகை பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா போகணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சேஃப் கீ இருக்குது. இது எப்படி லாக் ஆச்சுன்னு தெரில. ஓப்பன் பண்ணி ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவாக பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டாகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேட்டே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடணும்னு நினைக்கிறேன். பூட்டி இருக்கிற கேட்டு எப்படி தான் கீழே விழுந்ததுன்னு தெரில. லாஜிக்கே இல்லாமல் விழுந்துருக்குது. ஆக்சுவலாக அது கேம் தான், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தாச்சு, வெளியில் வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடரை பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பார்த்தோம். இந்த ரூமில் இந்த ட்ராவில் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடர் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் கட்டிங் பிளேடரை வச்சு. மேலே போய் நம்மளுக்கு சேஃப் கீ எடுத்தால் சேஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் கீ பார்த்தீங்கன்னா கிடைக்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. கார் கீ கிடச்சிதுன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். கட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபேன் பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. சேஃப் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஜாக்கிரதையாக போகணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விழுந்துருவோம். நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். கீழே தான் பார்த்தீங்கன்னா சேஃப் பார்த்தீங்கன்னா இருக்குது. சேஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் கீயை போட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இது வேற குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுது. லாக்கை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா கார் கீ தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. காரு கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸை விட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். கார் கீக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னது இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. காருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லைன்னா காரை தள்ள முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா டேங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலை பார்த்தீங்கன்னா நிரப்பிடலாம். ஊற்றை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கியை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பார்க் ப்ளக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேனரும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்த ஸ்பார்க் ப்ளக்கை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸ்பார்க் ப்ளக்கை பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் நெட்டை பார்த்தீங்கன்னா டைட் வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் தேவைப்படுது. ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா போட்டோம். மேலே இருக்கிற ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம டைட் வச்சோம்னா இந்த வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க்கை தான் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. 6 நெட் இருக்குது. 6 நெட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைட் வச்சிடணும். பார்த்தீங்கன்னா 2 நெட்டை வச்சாச்சு. 3 நெட்டையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. 4வது நெட்டையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 5வது நெட்டையும் வச்சாச்சு. 6வது நெட்டையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இருக்கிற எல்லா நெட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேனரை தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். காரு கீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. காரு கீ எங்கே போட்டேன்னு தெரில. பார்த்தீங்கன்னா காரு கீ கீழே தான் கிடக்குது. கீழே கிடக்கிற காரு கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைடு போய் காரில் ஏறுறதுன்னு தெரில. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏறிடலான்னு நினைக்கிறேன். கையோடு வந்துருச்சு. இந்த சைடு இல்லையா, உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த சைடு தான் ஏறணும்னு நினைக்கிறேன். காரு பார்த்தீங்கன்னா இப்போயே கலண்டுக்கிட்டு போகுது. இப்போ இந்த செவுத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து உடைக்கணும். காருக்கு எதுவும் சேதாரம் ஆகாமல் இருந்தால் சரிதான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற பேனட்டு பார்த்தீங்கன்னா கலண்டுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. போகிறதுக்குள்ளே இருக்குமா காரு, இல்லை இன்ஜின் எங்கேயாவது கலண்டுக்கிட்டு கீழே விழுந்துருமாங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயாச்சு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.